ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாலேஜ் போர்ட்டல்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். இன்னைக்கு எக்கனாமிக் சர்வேல 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வாய்ஸ் ஆடிபிளா? ஃபைன் ஃபைன். இந்த ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஆர்டிகல் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஐடி செக்டார் பற்றி பேசுகிறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டார் பற்றி பேசுகிறாங்க. இது வந்து எவ்வளோ வைப்ரண்ட்டான செக்டார்னு சொல்கிறாங்கன்னா இதனால் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் நிறையா யூஎஸ் டாலர் நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் நம்ம பண்ணுறோம் குளோபலில். இதனால் நம்மளுக்கு இன்னில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வருது. புரியுதுங்களா? ஸோ இது பேசிக்கான கான்செப்ட். இப்போ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இதுதான் செக்டாரோட டெக்னிக்கல் டைம். ஐடி பிபிஎம், நம்ம ஜஸ்ட் ஐடின்னு சொல்கிறோம்ல, இது ஃபுல் ஃபார்ம். இது டெக்னிக்கல் டைம், எக்கனாமிக் டைம். இதை பற்றி சொல்கிறாங்க. இது கோவிட் டைமில் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் அடி வாங்குச்சுல, அப்போ கூட இந்த இண்டஸ்ட்ரி பேசிக்காக என்ன பண்ணுச்சுன்னா ரெசிலன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரெசிலன்ஸ்னா கோவிட் டைமில் இருக்க எல்லா இண்டஸ்ட்ரியும் அதில் பாதத்தில் விழும்போது கூட இந்த செக்டரோட க்ரோத் ரேட் இப்படியே இருந்துச்சு. புரியுதுங்களா? மற்ற செக்டர்ஸ்னால் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் விழுந்துற போது கூட இந்த ஐடி மட்டும் பூமிங்கில் இருந்தது. ஏன்னா தாட் ப்ராசஸ்னால வச்சுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி பூமிங்கில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, லாக்டவுன் பீரியடில் நம்ம அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணோமா? புரியுதுங்களா? எல்லா சர்வீஸும் செல்லில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால பேசிக்காக என்ன ஆச்சுன்னா இந்த செக்டர் பூம் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாஸ்காம் ரிப்போர்ட்டை பற்றி ரெஃபர் பண்ணாங்க. இது இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏதாச்சும் டெக்னாலஜி டாக்குமெண்ட் ரிலேட்டடாக பற்றி நீங்கள் எடுக்கும்போது நாஸ்காம் ரிப்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஆன்சரோட கிரெடிபிலிட்டி அதிகமாகும். ஜஸ்ட் நீங்களாக பற்றி சொல்கிறதோட எக்கனாமிக் சர்வேல நாஸ்காம் ரிப்போர்ட்டில் இப்படி சொல்லியிருக்காங்க, இல்லை ஜென்ரலாகவே நாஸ்காம் ரிப்போர்ட்டில் இப்படி சொல்லியிருக்காங்க சொல்லும்போது அதோட ஒரு வேல்யூ அதிகமாகும். இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எண்ட் யூசர் டெக்னாலஜி கம்பெனிஸ் எதில் பெனிஃபிட் ஆச்சுன்னா, அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, நிறைய காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜிஸ் கண்டுபிடிக்கும் போது, அப்புறம் ப்ரியாரிட்டைசேஷனில் என்டர்பிரைஸ் ஸ்கேல் டேட்டாஸு, க்ளவுட் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ஸ்கேல் டேட்டாஸ்னால் பேசிக்காக என்னென்னா பிக் டேட்டா ஒரு டேர்மாக தான் உங்களோட டெப்த் டேர்மாக சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா இந்த இந்த டேட்டா இருக்குல்ல, டேட்டாவுன்னா இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் மாடல் நான் சொல்கிறேன். எல்லாம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸில் வந்திருக்கு நான் சொல்கிறது எல்லாம். இப்போது நம்ம அண்ணா நகர் எடுத்துக்கலாம். சென்னை அண்ணா நகர். அண்ணா நகரில் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000ல் எத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க? எஸ்பெஷலாக அதில் எத்தனை பேர் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்க? இந்த ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. இது இந்த டேட்டா யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இருக்குல்ல, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, இவங்க எப்படியும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆர்டர் புக் ஆகல. இந்த ஆர்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும்ல, அங்கே சுற்றி இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க, நான் இதில் மெம்பர் ஆகிடு நீ. இப்போ அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டை, இங்கே பாருப்பா, இந்த இடத்துல சண்டே அன்னைக்கு மட்டும் 1000 பேர் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ நீ கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோ, நான் இது பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ ரெஸ்டாரண்ட் சொல்லுவோம். ஏன்னா ஜொமேட்டோ தான் டேட்டா கலெக்ட் பண்ணிடுறாங்கல்ல. பேசிக்காக அங்கே ஆர்டர் புக் பண்ணுவோம், அவங்களுக்கு தெரியல இந்த ரெஸ்டாரண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு 1000ன்னா ஒரு 1000 புக் செய்ய மாட்டாங்க, ஒரு 500 செய்வாங்க. ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல. அது பண்ணும்போது இங்கேருந்து போயிட்டு இங்கே சேல்ஸ் ஆகும். புரியுதுங்களா? சப்போஸ் இங்கே சேல்ஸ் மற்ற இதுக்கும் என்ன இதுனா, ஒருத்தன் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஹோட்டலுக்கு போய் வாங்கிட்டு வர சோம்பேறித்தனம் பண்ணுவான். இதே இந்த ஆப்பில் புக் பண்ணிட்டா இவங்களே அந்த பிரியாணி எடுத்துன்னு அவன் வீட்டு கையில் கொடுத்துட்றாங்கல்ல. ஸோ எல்லோரும் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அலைச்சல் இல்லாததுன்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே நடக்குது. தமிழ் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி டெக்னாலஜி யூட்டிலைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் பிக் டேட்டா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் ஸ்ட்ராட்டஜினா நம்ம இப்போ நம்ம முன்னாடி பென்ட்ரைவ் இதிலெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல இன்ஃபர்மேஷன்ஸை. க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன பேசிக்கானா ஒரு இது நம்ம ஜி டிரைவ் இருக்குது தெரியுமா? ஜி டிரைவு அதில் நம்ம 15 GB வரைக்கும் வச்சுக்கலாம்ல. அதேமாதிரி நிறைய பேர் கொடுக்குறானுங்க க்ளவுடில். இல்லை நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 TBலாம் கொடுத்துட்ருக்காங்க. புரியுதுங்களா? கூகுளே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பே பண்ணணும். நான் மாதத்துக்கு 5000 மாதத்துக்கு வருஷத்துக்கு சம்திங் ஏதோ பே பண்ணணும். இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது. க்ளவுட்லேருந்து பண்ணுறதுனா நம்ம என்ன பெனிஃபிட்னா நம்ம சர்வர் ரூம்லாம் வச்சுக்க தேவையில்ல. முன்னாடிலாம் எப்படி யூஸ்வலாக இருக்குன்னா ஒரு ஐடி கம்பெனி இருக்குன்னா பேசிக்காக அங்கேயே சர்வர் ரூம் வச்சோம். சர்வர் ரூம்னா
என்ன யூஸ்வலாக சொல்லுவாங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறது. இது இவங்களுக்கு சரியான எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இந்த பில்டிங்க்கு வாடகை கொடுக்கணும், ஆள் போடணும், இதெல்லாம் இப்போ க்ளவுடில் ஸ்டோர் பண்ணதுனால வந்து இவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த க்ளவுடில் ஸ்டோர் பண்ணால் மட்டும் சர்வர் தேவைன்னா அவங்க அமெரிக்காவில் எங்கேயாச்சும் வச்சுருந்துருக்கலாம், இல்லை ஆஃப்ரிக்கா விலை கம்மியான இடத்துல ஏக்கர் கணக்கில் சர்வர் ரூம்ஸ் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? க்ளவுடில் ஸ்டோர் பண்ணோடனே இவங்க சர்வர் ரூம் அமைச்சிருவாங்க, டேட்டா ஸ்விட்ச் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் நல்லா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன புது மார்க்கெட்ஸில் எவால்வ் ஆயிருக்கு ஐடிக்கு. எந்த இடத்துல எவால்வ் ஆயிருக்குன்னா மிடில் ஈஸ்ட்டில் எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸை. லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் தான் ஒன்றுமே இல்லை, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், எஸ்பெஷலி பிரேசில், அர்ஜென்டினா, இந்த கொலம்பியா, ஈக்குவேடார், அடுத்தது ஈக்குவேடார், இன்னொன்று வரும் இந்த வெனின்சுலா, இதெல்லாம் வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸை. இதெல்லாம் நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எக்கனாமிக் சர்வே சொல்கிறாங்க. அடுத்தது குளோபல் ஸ்லோடவுனு. நாஸ்காமோட குவார்ட்டர்லி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா வந்து டெக்னாலஜி நல்லா ரைஸாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் இப்போ குளோபல் ஸ்லோடவுன் ஏற்படுது இல்லை, குளோபல் ஸ்லோடவுன் ஏற்படுறதுனால பிஸ்னஸ் அந்த அளவுக்கு முன்னாடி மாதிரி கிடைக்கிறது இல்லை. ஏன் குளோபல் ஸ்லோடவுன் ஏற்படுதுன்னா வந்து நம்ம போன ஆர்டிக்கலில் பார்த்தாச்சு, அமெரிக்கா வந்து டைட் மானிட்டரி பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. அமெரிக்கா என்ன ஃபாலோ பண்ணுறாங்க? டைட் மானிட்டரி பாலிசி. கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியும். இது பண்ணுறதுனால வந்து யார்கிட்டயும் பணம் கிடையாது பிஸ்னஸ் மேன்ஸு. அதனால இந்தியாவுக்கு வர எஃப்டிஐ, எஃப்ஐஐஸும் கம்மியாயிடுச்சு. புரியுதுங்களா? இதனால ஐடி செக்டர் அடி வாங்கிட்டு இருக்கு. இது ஒரு தாட் ப்ராசஸ். தமிழ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து 290 மர்ஜர் அக்விசிஷன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் இயர்ஸில். மர்ஜர்னா 2 கம்பெனி வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். பாசிட்டிவான்னு பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி வந்து நம்ம சேர்ந்து நடத்தினா இன்னும் பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து வோடஃபோன் ஐடியா. வோடஃபோன் ஐடியா என்ன பண்ணாங்க, நம்ம தனியாக இருந்தால் அழிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்காங்க. நெகட்டிவ் இதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து 2 கம்பெனியும் வந்து தனியாக போனால் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. நம்ம பேசிக்காக வந்து நம்ம உந்தும் லாஸில் போகுது, எந்தும் லாஸில் போகுது, கொஞ்சம் மர்ச் பண்ணாவாச்சு ஏதாவது சமாளிக்க முடியும் அப்படி பண்ணுறது இந்த நெகட்டிவ் மர்ச்சர். இதெல்லாம் நடந்துருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட மேசிவ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. எதுக்கு பண்ணுதுன்னா வந்து டெக்னாலஜி ட்ரைவ் பண்ணுறதுக்கு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் மணல் நல்லா புரிஞ்சுக்கணும். சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஜெனரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு டெக்னாலஜிலாம் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் சயின்ஸில் கேட்கலாம். அடுத்தது வந்து தமிழ் மாடல் என்ன புரிஞ்சுக்கணும்னா எக்கனாமிக் சர்வே டேர்ம் ஸ்டார்ட் அப்ஸ் ஆஃப் ஸ்பைன் ஆஃப் நியூ இந்தியா. அடுத்தது தமிழக மாடல் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்து ஸ்பைன் ஆஃப் நியூ இந்தியான்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஸ்டார்ட் அப்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் தான் என்னது, இந்தியாவோட முதுகெலும்பு. இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க. விடுங்க, நல்ல மேப்பாகவே வரைகிறேன். இதான் இந்தியாவோட பேக் போன் வந்து எது சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ட் அப் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்னா ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து எப்படின்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னு ஒரு டேர்ம் இருக்குது, டெக்னிக்கல் டேர்ம் இல்லை எக்கனாமிக் டேர்ம். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னா என்னன்னா வந்து இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு இன்னோவேஷனை கண்டுபிடிச்சி பிஸ்னஸ் மாடலில் சக்சீட் பண்ணுறது, சக்ஸஸ் காமிக்கிறது. இதான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். பேசிக்காக தமிழ் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து இதை யார் யூட்டிலைஸ் பண்ணி கூட்டு டெக்னாலஜி ஏதாச்சும் சேர்த்துக்கிறாங்கன்னு வச்சு ஒரு சக்ஸஸான பிஸ்னஸ் மாடல்ஸ் ரெடி பண்ணுறாங்களோ இதெல்லாம் ஸ்டார்ட் அப் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப் சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். ஓலா, உபர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ. அடுத்தது இந்த நோ புரோக்கர்ஸ்னு ஒன்று .com இருக்குது. இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து சென்னையிலலாம் சப்போஸ் நீங்கள் கிராமத்தில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சென்னையெலாம் இருக்கும்போது வீடு தேடுறது ரொம்ப கஷ்டம். நம்ம போய் புரோக்கரை பிடிச்சி வீடெல்லாம் காமிச்சு அவனுக்கு கமிஷன் கொடுத்து ஒரு அலைச்சலாக இருக்கும். பாதி வீட்டில் என்ன சொல்லிவிடுவாங்க, வெஜிடேரியன் வெஜிடேரியன் அது மட்டும்தான் அலோட் சொல்லிவிடுவாங்க, பேச்சுலர்ஸ் அலோட் கிடையாதுன்னு சொல்லிவிடுவாங்க. இந்த டைமுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், கரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா தரணும், இதெல்லாம் ரூல்ஸ் நிறைய ரூல்ஸ் சொல்லுவாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் தான் என்ன பண்ணாங்க, நோ புரோக்கர்னு ஒன்று தான் கொண்டு வந்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, சென்னையில் எத்தனை வீடு இருக்கோ காமிக்கும். இதில் புரோக்கர்ஸ்லாம் போஸ்ட் பண்ணக்கூடாது, ஒன்லி ஓனரு அடுத்தது வந்து வீடு தேடுறவங்க. இப்போ இந்த வீடு நம்ம பேசிக்காக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். எங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ற வீடு, நான்வெஜ் அலோட் பண்ணுற ஓனர்ஸோட வீடு எடுத்து காமிங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸிங்லாம் இருக்கும், ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங், வெஸ்ட் ஃபேஸிங் யாரும் வீடு எடுக்க மாட்டாங்க ரெண்டலுக்கு, பேசிக்காக அதை காமிங்கன்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இந்த ஏரியாவில் இருக்கணும். அப்புறம் வந்து அந்த வீட்லேயே ஹவுஸ் ஓனர் இருக்கக்கூடாது. ஏன்னா ஹவுஸ் ஓனருக்கு வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த தாட் ப்ராசஸ்லாம் எலிமினேஷன் போட்டு வர 10 வீடு இருக்குது தெரியுமா,
இந்த வீட்டை தான் வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? தமிழக மாநிலம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டலைஸ் பண்ணனால இது வந்து ஒரு வைப்ரண்ட் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமாக ஆச்சு. அடுத்த தமிழக மாணவர் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்து 2015 தான் வந்து ஒரு ஒரு இது ஒரு பெஸ்ட் இயர் ஸ்டார்ட் அப்க்கு. ஏன்னா வந்து இங்கே தான் என்ன ஒரு முக்கியமான ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் தான் நிறைய சலுகை அறிவிச்சாங்க. எக்கச்சக்க சலுகை. எப்படின்னா டேக்ஸ் எக்ஸம் குத்தானுங்க, டேக்ஸ் இன்டென்சிவ் எக்ஸம்னா டேக்ஸ் கட்ட தேவையில்ல. அந்த டேக்ஸ் இன்டென்சிவ்ஸ்னா கொஞ்சம் பண்ண அந்த டேக்ஸ் இன்டென்சிவ்ஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இன்புட் ஒன்று கொடுத்தாங்க. பேசிக்காக என்னன்னா கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ்னா இப்போ நான் ஸ்டார்ட் அப் பிளான் பண்ணணும்னா யூஸ்வலாக பேங்க்குக்கு போனால் கடன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதை நம்பி இதே கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் மாதிரி கொடுத்ததுனால வந்து பேசிக்காக பேங்க் என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு கேரண்டி போடாமலும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதேமாதிரி பேங்க்குக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. என்னன்னா நீ வந்து ₹100 லெண்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ₹5 ஆச்சு நீ இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்ட்னு சொன்னதுனால ஸ்டார்ட் அப்ஸ்க்கு லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தமிழக மாநிலம் இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இதனால தான் ஸ்டார்ட் அப் நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து யூனிகார்ன் கிளப்பில் சேர்ப்பாங்க. யூனிகார்ன் கிளப்பில் இந்தியாவில் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து யூனிகார்ன் கிளப்புக்கு போயிருக்குது. தமிழக மாநிலம் தெரிஞ்சுக்கணும். யூனிகார்ன் கிளப்போட இன்னைக்கு வேல்யூ வந்து 8000 கோடிக்கு மேலே எந்த ஸ்டார்ட் அப்ஸ் நல்ல பிஸ்னஸ் காமிக்குதோ அது யூனிகார்ன் கிளப்பில் சேர்த்துப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து முக்கியமான ஆர்டிக்கல் வந்து எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இ தான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் தருது. எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் செக்டார் இதுதான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் தருது. இது வந்து இந்த செக்டார் ரைஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இசிஎல்ஜிஎஸ்னு இது ஒரு கோர் எக்கனாமிக் டேர்மு. என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எமர்ஜென்சி கிரெடிட் லிங்க்டு கேரண்டி ஸ்கீம். இதுவும் பேசிக்காக வந்து முக்கியமான ஸ்கீம். என்னன்னா பேங்க்ல முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ நான் ₹100 லோன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ₹100 வந்து முக்கியமான பிக் பிஸ்னஸ் மேன்ஸ் தான் தருவாங்க. ₹100 வந்து ₹99 அப்படி தான் தருவாங்க. சின்ன ஏழை மக்கள்லாம் தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்கன்னா திருப்பி கட்டுவாங்க, அந்த டவுட்லாம் இருக்குது, இப்படி தருவாங்க. ஆனால் வந்து இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லிங்க்டு கேரண்டி ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பேங்க் வந்து ஒன்று பெரிய என்ன ஆயிடுச்சு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன ஆளுங்களுக்கும் லோன்ஸ் தரணும்னு ஒரு முன்னாடியே ஒரு கான்செப்ட் இந்த ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங்னு சொல்லிட்டு அதில் தரணும். ஆனால் வந்து அப்பயும் ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஏன்னா பேங்க்குக்கு இவனுக்கு திருப்பி கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களான்னு. அந்த தாட் ப்ராசஸ் இன்னொரு உடைக்கிறதுக்காக தான் இப்போ நான் லோன் போய் கேட்க நான் ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன். பேங்க்ல இண்டஸ்ட்ரி அந்த வளையல் செய்கிற இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் லோன் கேட்குறேன்னா பேங்க்கில் வந்து என்ன ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைங்க ஜி என்கிட்ட இந்த ஜாமீன் பத்திரம்லாம் இல்லைன்னு சொன்னோடனே பேங்க் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீ போயிடு உனக்கு லோன் கிடையாது, ஏன்னா ஜாமீன் இல்லாமல் இருக்கு. இந்த ஜாமீன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பேசிக்காக என்ன தாட் ப்ராசஸ் வரும்னா வந்து ஹலோ அப்படி இருக்கும்போது என்ன தாட் ப்ராசஸ் வரும்னா லோன் கிடைக்காது. ஸோ வந்து இந்த பேங்க் இண்டஸ்ட்ரி நடத்தினா எனக்கு லோன் கிடைக்காது. அதை வந்து உடைக்கிறதுக்காக என்ன கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் எமர்ஜென்சி கிரெடிட் லிங்க் கேரண்டி ஸ்கீமை. இந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே ஒரு லெஸ் தென் 10 டேஸ்லேயே உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகிடுவாங்க அந்த ஸ்கீம் படி. இப்போ இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் நான் பேங்க் இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்குக்கு வந்து முக்கிய தலையெழுத்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி வச்சு லோன் கொடுக்குறோன்னு அவங்க ஆர்டர் வந்துடும். ஆர்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் சொல்லும். அவங்க அதை ஆர்பிஐ கேட்கும். ஆர்பிஐ எல்லா பேங்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நான் பேங்க்ல இண்டஸ்ட்ரி வேலை இண்டஸ்ட்ரி வச்சு அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபைன் இப்போ முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்கீம் கிடையாது கவர்மெண்ட்டில் எமர்ஜென்சி கிரெடிட் லிங்க்டு கேரண்டி ஸ்கீம் இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பேசிக்காக என்ன பண்ணலாம்னா நான் உங்களுக்கு லோன் தரோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து இதை ஒழுங்காக திருப்பி கட்டணும். நான் கட்டிடுறேன்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது வந்து இந்த கொலேட்டல் சொல்கிறனால இந்த தாட்டி எனக்கு கொலேட்டர் யார் போடுவோம்னா கவர்மெண்ட்டே போடுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். நான் வளையல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன். ஸோ அவங்க எனக்கு லோன் வைத்து கொடுப்பாங்க. அதை வந்து போடுறதுனால பேங்க் எனக்கு கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 crores வந்து எம்எஸ்எம்இ பெனிஃபிட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இசிஎல்ஜிஎஸ்ல. இதை வந்து இந்த டேட்டாஸ் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா நேஷனல் கிரெடிட் கேரண்டி டெஸ்ட் கம்பெனிலேருந்து எடுத்தாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து எவ்வளோ ரூபா ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3.6 lakh க்ரோஸ் வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமாக என்ன சிபில் இது எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா சிபில் ரிப்போர்ட்லாம் கோட் பண்ணுவீங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும். புரியுதுங்களா? வாய் வார்த்தையே எழுதக்கூடாது. வாய் வார்த்தையே எழுதினா உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ரிலேபிள் இருக்காது. சப்போஸ் கவர்மெண்ட் டெக்ஸை கோட் பண்ணி எழுதினா மட்டும்தான் ரிலேபிளாக இருக்கும். தமிழ் புரிஞ்சுக்கணும். இப்போ பேசிக்காக என்ன தாட் ப்ராசஸ்னால் வந்து இப்போ சிபில் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க வந்து 83% ஆஃப் த பாரோவர்ஸ் என்னவா இருக்காங்க மைக்ரோ என்டர்பிரைஸாக இருக்காங்க. ரொம்ப குட்டி குட்டி தொழில் வச்சுருக்காங்க. அவங்க
அவங்க 10,00,000த்துக்கு கம்மியா தான் லோன் வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இவங்க திருப்பி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி வந்து இந்த மாரி எமர்ஜென்சி கிரெடிட் லைன்ல லோன் வாங்குனவங்கலாம் வந்து பெருசா வந்து என்ன கிடையாது, ஆ இது கிடையாது. திருப்பி நான் பெர்ஃபார்மிங் அசெட் என்பிஏ கிடையாது. ஏன்னா அவங்க ஒழுங்கா திருப்பி கட்டிர்றாங்க. தமிழக மாநிலம் நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு ப்ராப்பரா இருந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த டெக்ஸ்டைல் அப்பரன்ஸ் செக்டார்ஸ்ல வந்து இது பேசிக்கா என்ன ஆகுதுன்னா நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட டெக்ஸ்டைல் செக்டர் மட்டும் 4.5 கோர்ஸ் டைரக்ட்டா எம்ப்ளாய் பண்ணுது. அது இந்த இந்த டெக்ஸ்டைல் அப்பரல் செக்டார்ஸ் இதுலயும் கூட இது பெனிஃபிட் ஆகுது. ஏன்னா, அவங்களும் சின்ன தொழில் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது. அதுவும் வந்து ஃபர்தரா வந்து இந்த மாரி எமர்ஜென்சி கிரெடிட் லிங்க்டு கேரண்டிலாம் குடுக்கும்போது, அவங்களுக்கும் நெறைய புரொடக்ஷன் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு உதவியா இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க தமிழக மாணவர்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாலேட்ஜ் போர்ட்டல்லேருந்து அரவிந்த்.